அடுத்து தெலுங்கர் கருணாநிதி காலத்தில்தான் கச்சத்தீவு தமிழரிடமிருந்து பறிபோனது. ஆற்று நீர் உரிமைகளும் இவரது 19 ஆண்டு கால ஆட்சியில் காவு கொடுக்கப்பட்டுள்ளது. கள்ள ஓட்டும் காசுக்கு ஓட்டும் இவரது சாதனைகள். தமிழனை இலவசங்களின் அடிமையாக்கி நிரந்தர பிச்சைக்காரனாக்கியது கருணாநிதிதான். இவரது மற்றொரு சாதனை சாராய விற்பனை தான். தமிழக மனித வளத்தை நாசமடிக்க சாராயத்தை பள்ளி மாணவர்கள் வரை கொண்டு சென்றவர்கள் இவர்கள். ஊழலுக்கப்பால் இவரது இமாலய சாதனை என்பது ஈழத்தை அழித்ததுதான். இவரை நம்மவர் என்று நம்பி நாசமாய் போனோம் நாம். உள்ளிருந்து கொள்ளும் திராவிடம் என்பதை இன்று காலம் கடந்து உணர்கிறோம். இவர்கள் அனைவரது ஆட்சியிலும் அரசு தலைமைச் செயலாளராக ஒரு தமிழன் கூட நியமிக்கப்பட்டதில்லை என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் தமிழ் பகை நடவடிக்கைகள் தமிழருக்கு தெரியக்கூடாது என்பதால் தான் தமிழர் அல்லாதவரை இவர்கள் தலைமைச் செயலாளராக திட்டமிட்டே தேர்ந்தெடுக்கின்றனர். அனைத்து திராவிட கட்சிகளும் தமிழை அழிப்பதில் மும்முரமாக செயல்பட்டு வந்துள்ளன. மற்ற மாநிலங்களில் அந்தந்த மொழிகள் கட்டாய பாடமாக வைக்கப்பட்டுள்ள போது தமிழகத்தில் அது நடைபெறவில்லை என்ற ஒன்றே இவர்களது வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுகிறது. வந்தேரி திராவிடர்களும் ஆரியர்களும் தமிழரை சாதியாலும் கட்சிகளாலும் பிரித்து ஏய்த்து வந்துள்ளனர் என்பது வெள்ளினை மலை. இவர்கள் வந்தேரிகள் என்பதால் மேலும் மேலும் வந்தேரிகளை ஊக்குவித்து தமிழரின் மக்கள் தொகை விகிதத்தை சீர்குலைக்கின்றனர். நமது மண் பறிபோகின்றது. நாம் நமது மொழியையும் நிலத்தையும் விரைவாக இழந்து கொண்டுள்ளோம். நாம் வாழாவிருந்தால் ஈழத்தில் நடந்தது இங்கும் நடக்கும். இது கற்பனை அல்ல, நடக்கப் போகும் உண்மை. உலகின் மூத்த குடியாகிய நாம் இப்படி அடிமையாக வாழலாமா? வந்தேரிகளை வாழ வைக்கலாம், ஆனால் அவர்களை ஆளவிட்டு அடிமையாய் வாழ்வதில் சுகம் காணலாமா? கேரளத்தில் 29%, கர்நாடகத்தில் 33%, ஆந்திராவில் கணிசமாகவும் வாழும் தமிழர்களுக்கு அங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் என்ற தகுதிகள் வழங்கப்படாத போது வந்தேரிகளை ஆளைவிட்டு நமது நலன்களை இழக்கலாமா? தமிழன்தான் தமிழனுக்காக தியாகம் செய்ய முடியும். மாற்றாரை நம்பி பிரயோசனமில்லை. ஆரியமும் திராவிடமும் நமது பகை சக்திகள். திராவிடத்தையும் திராவிடத்தின் ஊடாக நம்மை ஆளும் ஆரியம் ஆகிய இவ்விரண்டையும் ஈவு இரக்கமின்றி வேறறுப்போம். தமிழகத்தில் தமிழராட்சி நிறுவுவோம். தமிழனின் தன்மானம் என்பது தன்னைத்தானே ஆள்வதுதான், மாற்றாரை ஆளவிட்டு அடிமைப்பட்டு கிடப்பதல்ல. தமிழா, ரௌத்திரம் பழகு.